ஹாய், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸ் வந்து ஒரு பர்சனை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்க போறோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெஷர்மெண்ட் பண்ணணும்? ஹைட் தான் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஹைட் வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து மெஷர் பண்ணணும். ஷோல்டர்ல இருந்து இந்த பேக் சைடும் போக கூடாது, ஃப்ரண்ட் சைடும் போக கூடாது. கரெக்டா மிட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹைட் மிட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து இங்க இருந்து ஹைட் வந்து இப்படி சைட்ல எடுக்கக்கூடாது. செஸ்ட் நம்மளுடைய பஸ்ட் கவர் பண்ற மாதிரி தான் ஹைட் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப் வந்து கரெக்டா வரும். இவங்களுடைய ஹைட் வந்து 13 வைக்கிறேன். ஓகேவா? செகண்ட் வந்து அப்பர் செஸ்ட் எடுக்க போறோம். அப்பர் செஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட் லைட்டா ரைஸ் பண்ண சொல்லிட்டு அப்பர் செஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? எப்பவுமே நம்ம மெஷர்மெண்ட் வந்து இப்படி லூஸா எடுக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி நம்ம போட்டு எடுக்கக்கூடாது. நார்மலா மீடியமா பிடிக்கணும். இவங்களோட அப்பர் செஸ்ட் வந்து 30. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கீழே டேப் இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட மிடில் செஸ்ட். ஓகே, சேம் மிடில் செஸ்ட்டுமே 30. உங்களுக்கு அப்பர் செஸ்டும் மிடில் செஸ்ட்டுமே ஒரே மெஷர்மெண்ட் தான். அப்படியே தேர்ட் வந்து ஹிப் சைஸ். உங்களோட ஹிப் சைஸ் வந்து 25. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைட்டு, அப்புறம் அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், ஹிப். ஓகேவா? செகண்ட் வந்து அடுத்தது வந்து ஷோல்டர். ஷோல்டருமே நம்மளுடைய பாடி பார்ட்டும் ஹேண்டும் ஜாயின் ஆகுற இடம் தான் ஷோல்டர். ஓகேவா? நம்ம ஷோல்டரை கீழே இறக்கி எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இப்படி ரொம்ப மேலே தூக்கி எடுக்கக்கூடாது. கரெக்டாக ஷோல்டர் எங்கேயோ அங்க. இவங்களோட ஷோல்டர் வந்து 13. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல். ஆம்கோல் கையை தூக்க சொல்லிட்டு கரெக்டா ஷோல்டரும் பாடி பார்ட்டும் ஜாயின் ஆகுற அந்த சென்டர் பார்ட்ல வைக்கணும். இவங்களுடைய ஆம்கோல் வந்து 13.5. ஒரு நிமிஷம் கிராஸ் பண்ணி. ஸ்லீவ் லென்த். ஸ்லீவ் லென்த் வந்து ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னா, ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு 5 இன்ச் வைக்குவா? 9 வை. இவங்களுக்கு 9 வேணுமா? 9 வந்து 3/4 ஸ்லீவ். ஓகேவா? இதே ஃபுல் ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா கையை எப்படி ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு ஷோல்டர்ல இருந்து நம்ம நீக்கி கீழே இருந்து இப்படி வரணும். ஓகேவா? இப்படி வச்சு நீங்க மார்க் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டா வரும். நீங்க இப்படி ஃபுல் ஸ்லீவ் எடுக்கும் போது இப்படி கையை தொங்க போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம், பிளவுஸோ சுடிதாரோ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கை வந்து மடக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்த டைட்டா இருக்கும். ஸோ எப்பயுமே ஃபுல் ஸ்லீவ் எடுக்கும் போது கையை எப்படி ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு தான் நீங்க ஃபுல் ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா சேம் ஷோல்டர்ல இருந்து மிட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட் நெக் அவங்களுக்கு லென்த் எவ்வளவு வேணும்னு கேட்கணும். மோஸ்டா நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து மிரர் முன்னாடி நிக்க வச்சு கஸ்டமர் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக் வந்து இவங்களுக்கு வந்து 5.5. கஸ்டமர் கிட்ட நீங்க இங்க ஒரு ஹேண்டை வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணி தான் காமிக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்றது கரெக்டாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ டீப் இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ அவங்களுக்கு 5 இன்ச் வேணும்னா 5ல வந்து ஒரு ஹேண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப்பை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஒரு பா ஷேப் மாதிரி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, எல் ஷேப் மாதிரி பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் எவ்வளோ வரும்னு தெரியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு லென்த் வந்து நான் 5.5 வைக்கிறேன் ஃப்ரண்ட் நெக். ஓகேவா? என் முல்லைக்கு லென்த் சேம் ஷோல்டர் மிட் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து பேக் பார்ட்டு சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல எப்படி டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு எல் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பேக் வந்து 8 இன்ச் வேணுமா? ஸோ பேக் இங்க இருந்து 8 இன்ச் இங்க அவங்களுக்கு கஸ்டமர் கிட்ட நீங்க பேக்ல கை வச்சீங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துலயும் ஃபீல் ஆகும். ஸோ அங்க வந்து மார்க் பண்ணலாம். உங்களுக்கு பேக் நெக் வந்து 8 இன்ச்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ஒரு சில கஸ்டமருக்குலாம் அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வேல்யூ. ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வந்து அப்பெக்ஸ் மார்க் பண்ணணும். ஷோல்டர்ல இருந்து நம்ம பஸ்ட் வந்து கீழே டவுன் வந்து எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அங்க வந்து நீங்க லைட்டா ஹேண்ட் பிளேஸ் பண்ணாலே போதும். 12 இன்ச்சஸ் உங்களுக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளவுஸ் கட் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.